என்ன ஃபோன் அடிக்குது? சொட்டை கிழவியா? சரி, என்ன எடுத்து பேசுவோம். ஹாப்பி நியூ இயர்ரா. அட ஆமாம் கிழவி, சொல்லவே மறந்துட்டேன். ஹாப்பி நியூ இயர் கிழவி. சரி, என்ன விஷயமா ஃபோன் அடிச்சிருக்கேன்னு சொல்லு. பிடிஜி, இன்னைக்கு எங்க வீட்ல உனக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன்டா. என்னது, சிக்கன் பிரியாணியா கிழவி? ஆமாடா பிடிஜி, மறக்காம வந்துரு. சரி கிழவி, நான் உடனே வரேன். கிழவி, நான் வரதுக்குள்ள உடனே நீ பிரியாணி செஞ்ச வை. நான் உடனே டக்குன்னு உன் வீட்டுக்கு வந்துடுறேன். ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது பாலா தமிழ் கேமிங். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோவாக நம்ம கிராண்டி வீட்டுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். ஸோ சொட்டை கிழவி நம்மளுக்கு ஃபோன் அடித்து என்ன சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி போய் பிரியாணி ஒரு பொடிக்கிறோம், சரியா? நம்ம சொட்டை கிழவி வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு நியூ இயர் கிஃப்டாக நான் நியூ இயர் ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். அதனால நீங்களும் எனக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட் அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும்தான் கைஸ், வேறு எதுவுமே இல்லை. ஒரு சப்ஸ்கிரைப் தானே கேட்குறேன், அதை மட்டும் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? சரி, ஓகே. சரி வாங்க மக்களே, ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டினியூ கொடுத்த இது லோடிங்காக கொஞ்ச நேரம் தான் டைம் எடுக்கும் மக்களே. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ மீண்டும் தான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே 1ன்னு காட்டுறானுங்க. ஸோ இன்றைக்கி போயிட்டு ஃபஸ்ட்டு சொட்டை கிளவிட்டு பிரியாணி எங்கே இருக்குன்னு முதல்ல கேட்கணும் மக்களே. இந்த பிரியாணி தான் மக்களே எனக்கு. சொட்டை பிரியாணி எங்கே இருக்குன்னு மறக்காமல் அட்டந்து கேட்கணும் ஃபஸ்ட்டு போயிட்டு. ஓகே சரி. சொட்டை பிரியாணி எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லு. நான் இதுக்காக உனக்கு பிரியாணி செஞ்சு தரணும். பிரியாணி செய்யலையா? அடியே சொட்டை, அப்போதுக்கு என்னை கூப்பிட்ட. நான் உன்னைய வச்சு தாண்டா பிரியாணியே செய்ய போகிறேன். என்னது, எண்ணெயை வச்சு பிரியாணி செய்ய போறியா? ஆடாடாடா, என்னடா சொல்கிறீங்க? எண்ணெயை வச்சு பிரியாணியா? அடியே சொட்டை கிளவி, நான் ஒன்றே நம்பி வேலைக்கு வந்தேன். ஐயோ, என்னங்க அது, நம்மளே பிரியாணி வைக்க போகிறேன்னு சொல்கிறா. சொட்டை, என்ன உன்னை நம்பி தானே பிரியாணி வைக்கிறேன்னு சொன்ன, அதான் வந்தேன். என்ன எப்படி சொல்கிறப்ப? பிரியாணி உன்னை கொல்ல வேண்டாம், உன்னை வர சொன்னேன். என்ன இப்பெல்லாம் பேசக்கூடாதா கைஸ்? என்ன கைஸ் அது, இவ்வளோ மோசமாக இருக்கா கைஸ்? உங்களை இப்படி ஏமாத்துறா சொட்டை கிளவி. எவ்வளோ திமிரு இருந்தா கைஸ் வின்சாண்டில் கிடச்சிருக்கு. நீ நம்ம கண்டிப்பாக விட்டு எஸ்கே வாயே தீரணும் அப்படின்ற ஒத்த காலில் நிற்க நான். கிளவி, நீ யாருக்கிட்ட மோதி இருக்கான்னு தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்க. அவ்வளோ உனக்கு இருந்தா கைஸ் என்கிட்டயே மோதுரா கைஸ். இன்னைக்கு பாருங்க, இந்த சொட்டை கிளவி இன்னைக்கு இருக்குங்க. சொட்டை கிளவி செத்துட்டாங்க இன்னைக்கு. டே ஹேமரை கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா. ஹேமர் தானே, கொடுங்கடா ஹேமர். என்னது, கேமர் தான் கைஸ், நல்ல வேலை ஹேமரை கொடுத்து விட்டானுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போவோம். டே பேர்ட் சீட் இருக்கா? அட போவாங்கடா. நின்றுட்டு தொழில். ஐயோ, என்ன தட்டிட்டேன்ப்பா, தெரியலை. சரி மக்களே, இப்போ இந்த பிளான்க்கு வச்சு நிறைய யூசஸ் இருக்கு. என்னடா ஸ்பெஷல் கேட்கானா இருக்கும் நம்பினேன். கடைசியில் கவுத்துட்டானுங்க. ஏப்பா, ஐயோ இங்கே வந்துட்டாளா? சவுண்டு இங்கேருந்து மாதிரி தான் கேட்குது. இங்கே இல்லை, வேறு எங்கேயோ கதவை போய் ஜாம் ஆகிட்டு இருக்கு கைஸ். வேறு எங்கேயோ முக்குற மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த கதவா? ஓடுறா. நல்ல வேலை மக்களே, வந்தாச்சு. இந்த பக்கம் ஓடிடுவோம் நம்ம நீட்டாக. சொட்டை அங்கிட்டு போனால் நான் இங்கிட்டு போவேன்.
பின்னாடி சொட்டை கேள்வி. ஓகே, வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓடு சூப்பர். உடச்சு விட்டாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன டே காட்டுங்கடா கைஸ், காட்ட மாட்றானுங்க. என்னது ஸ்பெஷல் கீ, சூப்பர். கிளவி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் ஏதாவது வச்சுருக்கீங்களாடா? ஒரு மண்ணும் இல்லைடா. அப்படி என்னடா நீங்கள்? சரி, இதில் போடு. சூப்பர், 2 பாட்டு கிடச்சிருச்சு. சொட்டை வருதா? வரா பாருங்க சொட்டை கிளவி. ஓகே, கீழே போயிட்டு சொட்டை திருப்பி மேலே போவான்னு நம்புவோம். அங்கே நிற்கிறா மக்கள், அப்படியே கீழே ஓடிடலாம். நல்ல டெக்னிக்கு. ஓகே, இப்படி ஓடிடுவோம். ஸ்பெஷல் கீ ஒரு இடத்துல பார்த்தோமே, எந்த இடம்? மேலேன்னு நினைக்கிறேன். எங்கேயோ நான் பார்த்தேனே ஸ்பெஷல் கீயை. சொட்டை நிற்கிது பாருங்க, மேலே போகிறான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி விடாம. ஐயோ என்னடா சரி, எப்பட்றா வராவ? ஐயா ரொம்ப தாங்க யூஸ் பண்ணுறான் அந்த சொட்டை. ஓடி சொட்டை கிளவி. ஓகே, இப்போ வழி இல்லை, இந்த பக்கம் ஓடியே போயிடுவோம் பேசாமல். சொட்டை வந்தாலும் சரி வராட்டி சரி, எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை. இந்த ரூம் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. சொட்டைக்கு வரா மக்களே, அப்படியே வரட்டும். என்ன சொட்டை கால் வலிக்குதா? இன்னும் சொட்டையை காணோம். அங்கே நிற்கிதுங்க பாருங்களேன். சொட்டை அப்படியே அறிவாளி மாதிரி அங்கே நின்றா. ஒரு எப்போ மாட்டிக்கிட்டேன்டாடே. அப்போ போக முடியல கைஸ். டே பார்த்தீங்களா எவ்வளோ குசுமுன்னு? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போடு ரிமோட் கண்ட்ரோலு. சொட்டை இங்கிட்டு மட்டும் போய்க்கக்கூடாது. நல்ல வேலை. ஓகே, இந்த பக்கம் போகலன்னா இன்னும் பக்கத்தில் இருக்க மாட்டான்னு அர்த்தம். கீழே போகுதுங்க, கீழே போகுது சொட்டை. நான் அப்படி இந்த ஓரமாக நான் பாட்டுக்கு ஓடி போயிடலாம். சொட்டை தெரியுது. என்ன பார்த்துட்டியா? அட ஆமாம் கைஸ், பார்த்துட்டா போல. ஆமாம் கைஸ், பார்த்துட்டா. ஏய் சவுண்டு கொடுக்க மாட்டீங்களாடா? துரத்துற மாதிரியோ பார்க்குற மாதிரியோ. கைஸ் என்ன கைஸ் மியூட் பண்ணி விட்டானுங்களோ? ஏய் தோடாடா, என்னடா அது காலேஜ் நேரத்துலவே வர மாட்டேங்குது கைஸ். ஏன் சொட்டை என்ன இப்போ மட்டும் ஆளே காணுமே? சொட்டை கிளவி, சொட்டை கிளவி. சொட்டை அங்கே வருது பாருங்க. போடு, சரியான ஷாட். ஆஹா ட்ராப் பார்த்தீங்களா? ட்ராப்புங்க பாருங்களேன். இது சொட்டை கிளவி பார்த்தீங்களா? ட்ராப்பை போகிறத பாருங்க. அடியே ஐயோ என்னடா டே சொட்டை கிளவி. எல்லா இடத்துலையும் ட்ராப்பை போடு, வேறு என்ன தெரிய போகுது. ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போய் கரெக்டாக சுட்டா போதும். ஓகே சுட்டாச்சு. இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் இது பண்ணிடுவோம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்க எல்லாருமே. ஓகே கார்கி. ஓகே இங்கே கார்கி கிடச்சிது. கார்கியில் என்ன கிடக்குமோ சரி பார்த்துட்டு வருவோம். எதுக்கு வருவோம், பக்கத்தில் தானே காரும் இருக்குது. போய் பார்த்துட்டு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன கேட்கலாம், என்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு தெரில. எனக்கு இன்னமும் கேஸ் கேன் கொடுத்துட்றான்னு நினைக்கிறேன். போடு பேட்ஷீட்டு. சூப்பர் மக்களே, பேட்ஷீட்டு. ஆனால் பேட்டை என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன்னா பார்க்கவே தெரில. சரி போவோம் நம்ம. பேர்டு என்ன வச்சுருக்க நீ? போடு சூப்பர் மக்களே, மாஸ்டர் கீ. வாவ் மாஸ்டர் கீ கைஸ்.
இங்கே என்ன இருக்குது? கேஷ் கேன் தேவையில்லையே. ஒன்று பார்த்துட்டோம் மக்களே, சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீயும் டோர் எஸ்கேப்புக்கு முக்கியமான பொருள் தான். இப்போ வந்து நம்ம தேவையான பொருள் என்னென்ன கிடச்சிருக்குன்னா ஹேமர், பேட்லாக்கி தேவை. இன்னும் நம்மளுக்கு பேட்லாக் அண்ட் கட்டிங் பிளேஸ் தேவை மக்களே. 2 தான் தேவை. மிச்செல்லாம் கிடச்சிருச்சுன்னே சொல்லலாம். கட்டிங் பிளேஸ் எங்கே இருக்குன்னு தான் தெரில, அதை மட்டும் போய் பார்த்துடலாம். செயின் கட்டுறீங்க கிடக்கு, பட் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புக்கு பார்த்தோம்ல, கீழே தான் நினைக்கிறேன். புக்கு எங்கே பார்த்தோம்? டேய் புக்கை எங்கடா? அந்த இருக்குது. ஓகே, புக்கை பார்த்தீங்கன்னா புக்கை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, போய் வச்சுட்டு. ஓகே போயிடா. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். சொட்டை கிழவி வர வச்சுக்கோங்க. இப்போ நான் சொட்டை கிழவி உங்களை துரத்துறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா என்கிட்ட குதிக்கும். இந்த ஓரமாக குதிங்க கரெக்டாக, எனக்கு ஒன்றுமே ஆகாது. சூப்பரான ட்ரிக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பெப்பர் ஸ்ப்ரே எனக்கு தேவையில்லையடா. இப்போ எதுக்கு தேவை? நான் சொட்டை கிழவி எதுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வச்சுலாம் கொள்ளணும்? எனக்கு தான் வெப்பன் கீ இருக்குதே. இங்கே போட்டான் இந்த இருக்குது சொட்டை. இப்போ முடிஞ்சாவா? இப்போ தைரியமான பொம்பளையாக இருந்தா இப்போ வா. இப்போ பாரு, இப்போ மட்டும் அப்படியே ஆளையே காணும் பாருங்க, அப்படியே ஓடுறா பாருங்க. அப்படியே இங்கே சொட்டை அதுக்குள்ளே எங்கே போனா? என்ன காய்ச்சல், ஆளையே காணும். அடாடாடா, ஏய் எங்கெங்க போச்சு இது? இங்கே ஓடுது பாருங்க. சொட்டை கிழவி என்ன பிரியாணி தரன் ஏமாத்துனீங்களே. உங்களுக்காகவே ஹெட்ஷாட்டு காத்து கொண்டிருக்கு. போடு வாயிலேயே. இந்த வாய் தானே சொல்லிச்சு பிரியாணின்னு. ஏன் பொய் சொல்லிச்சு? இந்த வாய் தானே பொய் சொல்லிச்சேன்ட்ட. ஏன் வாய் ஷாட்டுங்க, அதான் முன்ன கரெக்டான வாய் ஷாட்டு எனக்குலாம் வேணும்டி கிழவி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கீழே ஃப்ரீ ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை போய் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதே நம்ம நல்ல பொருள் கொடுங்கடா ப்ளீஸா. 2 கன் பாட்டு கிடச்சிருச்சு. வேறு என்ன இருக்குது? கன் பாட் வேறு இன்னொன்று பார்க்கல. டே இங்கே ஏதாவது கட்டிங் பிளேஸ் இங்கே இருக்குமான்னு தெரில. இருக்காதான் போடு. காஜில் சூப்பர் மக்களே, காஜில் கொடுத்துருக்கோம். நல்லதுதான். கரெக்டாக சுற்றுடா பாலா. டே பாலா தமிழ் கேமிங். எஸ் காய்ஸ் அப்பாடி. ஓகே, காஜியில் மட்டும் எடுத்துடு. மேலே போய் ப்ளே ஹவுஸ் கீ இருக்குல்ல. ஸோ ப்ளே ஹவுஸ் கீ இப்போதைக்கு நான் மட்டும் இல்லை, பட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாம். வேறு என்ன இருக்குது இப்போ? ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே தான் போக போகிறோம். ஸ்பைட்ரிக்கி இருக்குல்ல. ஸோ ஏஞ்சலி நான் போட்டிருப்போம். இப்போ நேரம் ஸ்பைட்ரிக்கி தான் போக போகிறோம். ஸோ எங்கெங்கே என்னென்ன பொருள்லாம் வைக்கணுமோ ஸோ அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துடலாம். ஸோ எல்லாம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ இந்த இடத்துல காஜியில் மட்டும் போட்டு போவோம். காஜி ட்ராப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைட்ரிக்கி ஸ்பெஷல் கீ இருந்துச்சுல, ஒரு தடவை பார்க்கலாமல்ல. வேணாம், கீழே மீட் இருக்க வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வேணால் மேலே போயிட்டு எங்கடா ஸ்பைட்ரிக்கி போட்டிருப்பா மக்களே, கண்டிப்பாக போட்டிருப்பா. அவ்வளோ போய் நல்லா தெரியும். எங்கடா சின்ன வயசு இப்போ தான் வரா? இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண? இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ணன்னு கேட்குறேன். இவ்வளோ நேரம் என்ன பண்ண நீ? ஆஹா, இன்னொரு விஷயம் கைஸ் மறந்துட்டேன். மேலே போகலாம் பேசாமல். சரி போவோம். சரி, அந்த பலகையை உடைக்கிறது அதை மறந்துட்டேன் நான். போடு, 3த்தையும் உடச்சி விட்டாச்சு. ஐயோ பார்த்தீங்கன்னா இதில் வீட்டுக்கிட்ட வச்சுருக்கானான்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? டேடி பேட்லாக்கி கட்டிங் பிளேஸ் சூப்பரா காய்ஸ். பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க கட்டிங் பிளேஸு. அதுக்குள்ளே வீல் கிராங்க் இருக்குது. ஓகே, வீல் கிராங்க் வந்து என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே போயிட்டு நல்லதான். வீல் கிராங்க் வந்து யூஸ் ஆகும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு யூஸ்ஃபுல் தான். கீழே தான் போக போகிறோம் ஸ்பைடர் ரூமுக்கு. ஸ்பைடர் ரூமுக்கு தேவைப்படும் வீல் கிராங்க்கு. போச்சு, கிளை வரமான சத்தம் கேட்குது. அடிச்ச போறாடா. அடிச்ச போறாடா. ஓகே, நம்ம டக்குன்னு கீழே ஓடிடுவோம். சொட்டை வா, சொட்டை மேலே வா. சொட்டை ஒழுங்கா ஆடிப்போ மக்களே. போகிற மாதிரி தெரில. சொட்டை ஒழுங்கா ஓடிப்போ. நீ
ஒழுங்கா ஓடி போன்று. ஓ போகிற மாதிரி தெரில. நான் பாருங்கள் டக்கு டக்குன்னு போய் வயரை கட் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொரு வயர் கீழே இருக்குங்களே, ஸோ அதே அப்படி போய் கட் பண்ணிட்டு வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சு விட்ருலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கிளவி சுத்த விடுவோம். அந்த பக்கம் போய் பொருளை போட்டுட்டு இந்த சைடு ஓடுவோம் மக்களே. அதான் கிளவர்னா ஜீனியஸ். நான் எப்படி ஜீனியஸ் கிளவி. ஓகே இப்போ சொட்டை கிளவி மேலே போவா. சுற்றி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த சைடு ஓடிடும். ஒரே ஓட்ட மக்களே. ஓட்டத்தை பிடிச்சிருவோமா? ஓகே இது கரெக்டான டைமிங்காக இருக்கும். ஓடி ஓடி. ஐயோ கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சு மக்களே. லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு டைமிங்கு. ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சொட்டை என்னங்க ஏய் உன்னை போடுத்தலாம் சரியாக வரீங்க. வா இங்கே வா, உன்னை போடுத்தல் முடி சொட்டை கிளவி. வா வா அப்படியே வா, பின்னாடியே வா. இனிமேல் இதோட யூஸ் நம்மளுக்கு தேவையில்லை. கீழே போட்டு எங்கடா? ஐயோ தேங்க்யூ டாட் எங்கே போட்டேன்? ஏய் எங்கடா துப்பாக்கி? ஐயோ இங்கே தானே இங்கே சுட்டேன். ஐயோ எங்கே சுட்டேன் மறந்துட்டேனே கைஸ். கீழே போட்டு வந்துட்டேன் கைஸ். ஆமாம் கைஸ் நானும் தேடிச்சிட்டே இருக்கேன். பார்த்தா கீழே இருக்கு போல். இந்த இருக்குது மக்களே. கைஸ் உங்களுக்காக நியூ இயர் கிஃப்டாக சொட்டை தரிசனம் உங்களுக்காக வந்து கிடைக்க போகுது மக்களே. சொட்டை தரிசனம் எப்படி இப்படி சொட்டை தரிசனம் மக்களே. இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சொட்டை தரிசனம் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ மக்களே. சொட்டை சொட்டை கிளவி சொட்டை கிளவி. இப்போல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொட்டை கிளவி வரும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் மக்கள். எல்லாருக்கும் நியூ இயர் பரிசா சொட்டை ஃபுட்பால் சொட்டை பால் அறுபது. மாரியம்மா மாரியம்மா திரு சொட்டை அம்மா. அங்கே பாருங்க. எங்கே மண்டையை காட்டு. எங்கே மண்டையை காணும். ஒட்டோ 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 எவ்வளோ தெளிவாக மண்டையை காணும் பாருங்க. அப்படியே சொட்டை மண்டையை வச்சு ஃபுட்பால் விளாட்லான்னு பார்த்துல. ஐயோ இங்கே போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சொட்டை கிழவி கைஸ் விடுங்க. அடுத்த தடவை நம்ம கண்டிப்பாக ஃபுட்பால் ஆடுறோம். என்ன மண்டையை மறைச்சிட்டா நான் எடுத்து எனக்கு எடுக்குது. எங்கே இருங்க காலை பாருங்க. ஐ சை பார்க்கவே அப்படியே சை போடு கிளவி. ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஸ்பைடர் கீ கிடச்சிச்சுல. ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஒரு வேலை பார்க்க விட்றாளான்னு பாருங்கள். இந்த சொட்டை கிளவி ஒரு வேலையை கூட நிம்மதியாக பார்க்க விட மாட்டுறாங்க. சை சொட்டை கிளவி. இன்றைக்கி பாருங்கள் இந்த சொட்டை கிளவி வீட்டிலேருந்து தப்பிச்சு மோசம் தப்பிக்கிறோம். தப்பிக்கிறேன்றது ஒரு விஷயம், ஆனால் மோசம் கண்ணு முன்னாடி தப்பிக்கிறேன்றது பெரிய விஷயம். அதை இன்றைக்கி நம்ம பண்ணணும் இல்லை பண்ணி காட்ட போகிற மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே தான் போட்டுருந்தேன். அப்படியே பண்ணி எடுத்து உள்ளே போட்டு போவோம். ஸ்க்ரூ ட்ரைவர் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீல் கிராங்க்கு எடுக்கணும் மக்களே. அப்படியே போயிட்டு வீல் கிராங்க்கு எப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே பார்த்தோன்னா மேலே இருந்துச்சு ஸ்பைடரிக்கி வீல் கிராங்க்கு. ஸ்பைடரிக்கி வந்து மேலே யூஸ் பண்ணோம். அது அந்த இடத்துல தான் வீல் கிராங்கையும் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரை மட்டும் உள்ளே போடுவோம். ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் போ என்ன கைஸ் அசிங்கப்படுத்துறதுலே இருக்காடா நம்ம. உள்ளே வந்துருச்சா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டு இந்த வீல் கிராங்க் மட்டும் எடுத்துகிட்டு போவோம் கைஸ். எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஐட்டம் தட் வாஸ் பேடில் லாக்கு. பேடில் லாக்கு கீயை மட்டும் கொடுத்துருட்டாடு. நான் எவ்வளோடா கஷ்டப்படுவேன். அந்த கீயை மட்டும்தான் கைஸ் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆமாம் வீல் கிராங்க் எங்கே பார்த்தேன்? இங்கே இல்லையா? எங்கேயோ பார்த்தேன்டா. அங்கே இப்போ கட்டிங் ப்ளஸ் எங்கடா போட்டேன் நான்? சொட்டை வேற வந்துட்டாங்க. சொட்டை இப்போ தானே உனக்கு சரியான சாட்டு விழுந்துச்சு. இப்போ தானே நீ செத்த கைஸ். திருப்பி சொட்டை தரிசன மக்களே உங்களுக்காக நீங்கள் ஆவலோட காத்து கொண்டிருந்த மீண்டும் ஒரு முறை சொட்டை தரிசனம் என்ற ஒரு அரிய வகை விஷயம் உங்களுக்காக நடக்கப் போகிறது. இந்த முறை சொட்டை பால் என்னும் புதிய விளையாட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மக்களே. சொட்டை கிளவி வா. சொட்டை தரிசனம் பார்க்கறதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஹாப்பி நியூ இயர் சொட்டை.
மாரியம்மா மாரியம்மா திரு சொட்டை அம்மா போடு. பால் கிடச்சிச்சுடாடா, பால். ஐயோ ஐயோ, ஏய் சொட்டை காலிடு. பார்த்தீங்களா எவ்வளோ அந்த குசும் இந்த கிழவிக்கு போய் விட மாட்டாங்க. ஏய் போ ஆறு. ஐயோ பாலை காணுமே, தலை எங்கடா போச்சு? தெளிவு கிடச்சிருச்சு. போட்டு மாரியம்மா பாருங்க ஃபுட்பாலு. அப்படியே ஃபுட்பால். மெஸ்ஸி ரொனால்டோடா. ஏய் செமையாக இருக்குது பாருங்க. என்ன சொட்டை போடு. மண்டையை காணோம். மறைஞ்சே போச்சா? சரி போட்டும். ஓகே மக்களே, உங்களுக்கான தரிசனம் சொட்டை தரிசனம் காட்டினால நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக்கை தெரிக்க விட்றீங்க. ஓகேவா? நியூ இயர் ஸ்பெஷல் உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக வந்து கொடுத்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம் மக்களே. கட் பண்ணிவிட்டு ஆனால் எடுக்காமல் போயிட்டேன் மக்களே, அவ்வளோதான் விஷயம். இது எதுக்கு இருக்குன்னே தெரியலடா. டே எதுக்கு இருக்கு? ஐ நீட் ஹேமரா. போவாங்களா டே, நானே அவ்வளோதான் முடிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் ஹேமரு போங்கடா நீங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் எடுத்துகிட்டு கீழே போயிட்டோம்னா அவ்வளோதான் மக்களே. இப்போ நம்ம நேரம் ஸ்பைடர் ரூம்குள்ளே போயிட்டு 1ஆம் நம்பர் ஓப்பன் பண்ணிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கடா போட்டேன்? உள்ளே போட்டேன் எனக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ளே குதிச்சிடலாம். ஓகே, நீ குதிச்சிங்ஸ் உள்ள பின்பக்கம். பார்த்தீங்களா, நிறைய பேர் இந்த பின்பக்கம் பார்க்காம போயிடுவீங்க. ஆனால் அந்த பின்பக்கமும் ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்கீங்க. பின்பக்கம் நிறையா விட்டுருவீங்க மக்கள். நீங்கள் நானே விட்டுருக்கேன்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கீழே குதிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமில் போயிட்டு இங்கே தான் இருக்கல்ல, ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சலினா குட்டிச்சாத்தம் ஓடுது. நான் ஏஞ்சல் பயந்துருவேண்ணா? இல்லை பயந்துருவேண்ணான்னு கேட்குறேன். ஒன்றைய பார்த்து, அதுவும் நான் ஒன்றைய பார்த்து பயப்படணும்? இதெல்லாம் போய் குழந்த பசங்கிட்ட காட்டேன். எப்படி குழந்த பசங்கிட்ட போய் காட்டணும்? நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், என்கிட்ட வந்துட்டு என்கிட்ட ஏன் நீ இவ்வளோ போடு சூப்பரு. ஓய் ஜஸ்ட்டு மிஸ் மக்களே, அப்பாடி. ஓகே, ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்கானா ஒரு வீல் கிராங்க் வேணுமே. ஓகே, இப்போ போயிட்டு ஒழுங்காக ஓடி போயிடு. கண்ட்ரி நான்சென்ஸ் வேர்டு, கண்ட்ரி நான்சென்ஸ். இது ஒரு கண்ட்ரி நான்சென்ஸ் மக்களே, வெறுப்பேற்றிட்டு இருக்கு. அப்படியே அது அங்கேயே உட்காரட்டும், நம்ம அதுக்குள்ளே வெயிட்டு இதை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே கடவுளே ப்ளீஸ் பேட்லாக்கி மட்டும் கொடுத்துருங்க. நான் அப்படியே நேராக தரிச்சிடுவேன் மக்களே. கடவுளே ப்ளீஸ் கடவுளே, பேட்லாக் சேஃபா. ஓகே, இதில் கூட பேட்லாக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ கைஸ், அங்கிட்டு போச்சு கைஸ். ஒன் டே கூட அவுட் ஆகாமல் எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் முடிச்சு விட்டாங்க மக்களே, நம்ம முடிச்சு விட்டாங்க. போங்க. செகண்ட் வந்தாச்சு. ஓகே, திருப்பி ஒரு சொட்டையை போர்டு தாய். பேட்லாக்கி கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் நாங்கள் இன்னமும் இருக்குது. அது மட்டும்தான் தேவை. டே அதை மட்டும் கொடுத்துருக்குடா. டே மிச்செல்லாம் பண்ணிட்டேன்டா. சரி, கொஞ்சம் நேரம் அங்கேயும் பார்க்காம ஒரா தம்பி தெரிச்சு ஓடிடும் நம்ம. எங்கே சொட்டை எங்கே இருக்க சொட்டை? நம்ம சொட்டையவே காணும். சொட்டை சரி, கீழே போவோம். இப்போதைக்கு தரிசனம்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு பேட்லாக்கியை மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். அதுக்கடுத்து எல்லா தரிசனமும் உங்களுக்காக வரும் மக்களே. நீங்கள் கேட்குற தரிசனம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் அவங்க கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுவேன். இது வந்து டோர் எஸ்கேப்புக்கான கேம் பிளே. அடுத்து என்ன கேம் பிளே வேணுன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டே ஒழிஞ்சுக்கூடாது தம்பி. உள்ளே போயிட்டு ப்ளே ஹவுஸ்க்கு இங்கே தான் இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்துரும். போன தடவை பண்ண தப்பா இந்த தடவை பண்ணக்கூடாது மக்களே. போன தடவை பண்ணதை இந்த தடவை பண்ணக்கூடாது.
இங்கே கால் தெரியுதா? நாளே காணுமே, எங்கே போச்சு? இங்கே வருதுங்க. இங்கே பாருங்களேன், கன்றாவே இருக்கு. என்ன உனக்கு வாய திறந்தா இது வேணுமான்னு கேட்குறேன். உனக்கு இருக்கிறதே 2-3 பல், அந்த பல்லை வச்சு இதை கடிக்க போறியா? முதல்ல பல்லு இருக்கான்னு கேட்குறேன். டேய், என்னைய சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு முதல்ல பல்லு இருக்கான்னு பார்த்துட்டு என்னைய சொல்ற. என்ன கைஸ், நம்மளுக்கே பல்லு இல்லைன்றது என்னவே உசப்பேத்தி பார்க்குதுங்க அந்த குட்டி சாத்தான். என்னைய பற்றி தெரியாம ஒரு டைலாக் பேச விட்றியா? ஒரு டைலாக்கு பேச விட்றியான்னு கேட்குறேன். ஒரே ஒரு டைலாக் தானே, அதை மட்டும் நான் பேசிக்கிறேனே, அதுக்கடுத்து ஒப்பிக்கே வரமாட்டேன். என்ன காய்ஸ் இது எல்லா இடத்துலையும் கண்ணு இருக்கும் போல. பின்னாடி வழியாக வந்தால் கண்டுபிடிச்சிட்டான். கைஸ் ஆனால் இவ்வளோ வேற பேசக்கூடாது ஒரு மனுஷனை. ரொம்ப போயிடு, சத்தியமாக வெறுப்பாகுது எனக்கு. இதை போக சொல்லுங்க ஃபஸ்ட்டு. மாமா ஆடி போய் என்ன பாருங்க, மூக்கை பாருங்களேன், மூக்கே ஒரு வினோதமாக சப்ப மூக்குமா இருக்கு. போடி கொண்டைக்கிழவி, கொண்டை வச்சதுனால கொண்டைக்கிழவின்னு பேர் ஒரு ஸ்டோபக்கலையா? அப்படியே சூப்பரில் கொண்டைக்கிழவி ஓடி போயிடு. போயிட்டு நம்புவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தானே போகணும். எஸ், இந்த ரூம் தான் மக்களே. போட்டுட்டு இங்கே போயிட்டு மீட்டு எடுத்துட்டு இருக்கும். அந்த கிளை வந்துடக்கூடாது. வந்துடாத ப்ளீஸ். அப்போ வரல கைஸ். ஓகே, இங்கே இருக்க எல்லா பொருளையும் அழுட்டு போவோம். அதுக்கும் ஒரு பேக்கப்புக்கு தான் மக்களே. ஓகே, இப்படியே பாருங்க, எல்லா பொருளையும் தூக்கி போடலாம். நான் இந்த கலர்ட்டு போய் அவுட் ஆகிட்டீங்களா? வெறுப்பாகுங்க. இதெல்லாம் என்னைய துரத்துது. இதுவே ஒரு காமெடி பீஸ், என்னைய துரத்துது மக்களே. ஓகே, நம்ம மேலே ஓடிடுவோம். மேலே ஓட்டு 1ஆம் நம்பர் பாக்ஸை திறக்க சொன்னானுங்களே, அதுக்குள்ளே என்ன தான் அப்படி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். போயிட்டு ஒன்று போடு. சூப்பர் வாட்டர் மெலனு. கண்டிப்பாக எனக்கு என்னமோ இதுக்குள்ளே தான் பேட்லாக்கி இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுவும் என்னன்னு கேட்குறேன். இந்த பாட்டை போட்டாலே அப்படியே எரியுது போல, வெறுப்பாகுது. அசிங்கமாக ஓடுறா பாருங்க, அசிங்கமாக இருக்குது போல அவளுக்கு. இனிமேல் இந்த பாட்டாண்டி பாடுவேன். கொண்டை கிளவி ஓடி போயிரு அப்படின்னு பாடினாலே அப்படியே எரியுது போல. அப்படியே அந்த கொண்டை பார்த்து தெரியுது அவனுக்கு. எரியட்டும், நல்லா எரியணும். சொட்டை கிளவி அப்படியே சாகு. நான் கிளவி கிளம்புறேன். பாய். இங்கே அதை பார்த்துட்டு போவோம். பாய் கிளவி, திருப்பி வரமாட்டேன். பாய். சாதாங்க விஷயம் தான் மட்டும் கண்டிப்பாக இருக்கும்னு நம்புவோம். அப்படியும் ஏன் கொடுக்கலனா நம்ம அசிங்கமாக போயிடும். சொட்டைகளை தேடு. ஐயோ எங்கடா? ஏன் அது? ஐயோ சொட்டை வா வாடி சொட்டை வாடி சொட்டை கிளவி வாடி சொட்டை கிளவி வாடி. ஓகே, பிளேவஸ்கி கிடச்சிடானா? நான் ஏன் அதை எடுக்கலன்னு கேட்டேன். இதுக்குள்ளே கண்டிப்பாக கேட்லாக் நான் போடு. அவ்வளோதான் மக்களே, ஃபைனலி ஃபினிஷ்டு. சொட்டை வரலாம் வந்து பார்த்துக்கலாம். சொட்டை வராங்க. இப்போ பாருங்களேன், அங்கிட்டு போவா போங்க. சொட்டை போயிட்டு வரேன். அடுத்து திருப்பி வேணுமுக்குனே அவன் வீட்டுக்கு வருவேன் பாரு. வேணுமுக்குனே அவன் வீட்டுக்கு வந்து இன்னொரு வழியாக எஸ்கேப் ஆவேன். வேறு மாதிரி எஸ்கேப் ஆவேன். அவ்வளோதான் மக்களே, முடிக்க போகிறோம்.
சொட்டை கிளவி சொட்டை கிளவி சொட்டா சொட்டை கிளவி போயிட்டு வரே கிளவி என்ன கண்ணு அப்படி எரியுதா எரியுது சரி கிளவி கிளம்புறேன். ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயராக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கிளவி போயிட்டு வரே பாய் அவ்வளோதான் மக்களே. வி ஃபைனலி கெட் அவுட் ஆஃப் த சொட்டை கிளவி ஸ்வீட். என்ன காட்டுங்களா? பாருங்கள் பள்ளி விளக்காது போலங்க பாருங்கள். என்ன உனக்கு வெளிச்சத்துலேயே கண்ணு தெரியல, இந்த காட்டில் இவ்வளோ இருட்டில் கண்ணு தெரிய போதா? ஓகே மக்களே அவ்வளோதான். என்ன ஜம்ஸ்கேர் பண்ணால் பயந்துருவோமாங்களா? ஓகே மக்களே அவ்வளோதான். ஃபைனலி வி எண்டட், அதாவது ஃபினிஷ் தி கிராணி சாப்டர் 1 டோர் எஸ்கேப். அடுத்து என்ன எஸ்கேப் வேணும் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்த எஸ்கேப் வேணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். இது உங்களுக்கு நியூ இயர் கிஃப்ட்டாக வச்சுக்கோங்க மக்களே. நீங்கள் எனக்கு நியூ இயர் கிஃப்ட்டாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே மக்களே ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே பத்திரமா இருங்க. ஓகே ஸோ அடுத்த எஸ்கேப்பை சந்திக்கலாம் மக்களே. பாய் சொட்டை போயிட்டு வரேன் கைஸ் எல்லாருக்குமே. பாய்